ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, கிஃப்ட் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நான் என்னென்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்வேதா கொடுப்பேன். அவள் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறத இன்னைக்கு வீடியோவாக வரப்போகுது. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இவ இதே ட்ரெஸ்ல இருந்து இன்ட்ரோ கொடுக்குறாளேன்னு பார்க்குறீங்க. ஏன்னா கேக் வெட்டுற வீடியோ வந்து ரொம்ப ஓவர் லென்த்தாக போயிடுச்சு, அதனால அதை போட முடியாது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சரி கிஃப்ட் ஓப்பனிங்கும் தனியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இது தனியாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி தான் எனக்கு 15 கிஃப்ட்ஸ் பண்ணாங்க. அதுல இங்க வந்து 13 இருக்கா, 13 இருக்கு. ஒன்று வந்து கேக் கட் பண்ணும் போதே வந்து பர்ஃப்யூம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் ஒன்று வந்து டெலிவரி ஆகலை. அதனால ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா ஒரு கவர் இருக்கேன், இதுதான் பிக்க போறேன். இதுக்குள்ள ஒரு பேக்கிங்கா? ஆமா, ஃபர்ஸ்ட் வாங்கும் போதுமே நான் என்ன பண்ணேன்னா, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இதுக்கு இது ஓபன் பண்றதுக்கு ஒரு டென்ஷன். இல்ல பேகா அழகா இருக்குமா? குட்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கும், இந்த ஸ்கர்ட்டுக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல இல்ல நிஜமா இந்த ஸ்கர்ட் மேட்சிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தா கூட போட்டு வந்திருப்ப போல. நல்லா இருக்கு நிஜமா. கவர் வேண்டாம். அடுத்தது இந்த சாக்லேட். நான் எல்லாமே உங்களுக்கு மேட்சிங்கா வாங்கி வச்சிருக்கேன். என் பர்த்டே அவுட்ஃபிட் முன்னாடியே தெரியும்ன்றனால தெரியாது. நான் வாங்கி ஏற்ற மாதிரி மேட்சிங்கா வாங்கியிருக்கேன். நீ போட்டுருக்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இல்ல, என்னோ நான் வாங்கியிருக்க பொருளுக்கு மேட்சிங். என்னது இது? வாட்சா? நல்லா இருக்கு இந்த வாட்ச். வெளியே பிரிச்சுக்காங்க, அப்புறம் அதுக்குள்ள டைம் இருக்கு. ஆமா வரேன். நல்லா இருக்கு இது மிடில் நல்லா இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு தெரியாது, ஆனா நல்லா இருக்கு. பட்டர்ஃப்ளை செயினா? இயரிங்கோட இருக்கு, அழகா இருக்கு. இது காம்போலமா வருது, நல்லா இருக்கு. அழகா இருக்கு பாக்ஸோட. அப்படியே வச்சுக்கலாம், அப்பதான் தொலையாம இருக்கும். அடுத்தது பெருசெல்லாம் பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் இல்லாம சின்னது, பெருசோட சின்ன சின்னதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே பெருசு. பேக் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போமா, நான் எவ்வளவு சீக்கிரம் பீச்சு போட்டேன் பேர். இது என்ன என்னம்மா இது? இதை கேட்டு அதனால உனக்கு தேவைதானே சீப்பு. இது நீ பர்த்டே கிஃப்ட்ல ஒன்னு ஆட் பண்ணிட்டீங்களா? தேவையான பொருள் நான் வாங்கியிருக்கேன். ஓகே,
ஐயோ, இந்த இந்த gift லாஸ்டா போலாம். பெருசு எதனா ஒண்ணு பிரிக்கணும். இது சொப்பு எதுனா இருக்கா என்ன? ஆமா, இதுக்காக செட்டு வாங்கிட்டு இதுக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பர் வேற, அதுல 1000 அவங்க வீட்டுல வந்து வாங்கிட்டு வந்தோடனே நீ அந்த பேரை பார்த்து கண்டுபிடிச்சிருந்தே நான் பயந்து இதுக்குன்னு இவ்ளோ டேப்பாமா? அவ்வளவுதான். எவ்வளவு நேரம் பொறுமையா அழகா பிரிச்சா இன்னைக்கெல்லாம் பிரிக்கணுமே. இதுவும் நீ ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சது உனக்கு பிடிச்சிருக்கா? இது எப்படி ஓபன்னே தெரியலையே. எல்லாத்தையும் சைட்ல ரெண்டு பக்கம் கத்தி கூட மொக்கையா இருக்கு. பார்த்து கை பார்த்து பண்ணு. ரொம்ப நாளா ஜுவல்லரி ஆர்கனைசர் பாக்ஸா? ஆமாமா, இது கம்பல் எல்லாம் இந்த தொலைஞ்சு போயிடுதுல. இதுக்குள்ள ஏதோ ஆடிக்கிட்டே இருக்கு. அது அந்த ராக்கெட் தனித்தனியா அந்த அடிக்கணும். அது அடுத்தா குட்டியா ஜோன்ஸ்லாம் வைக்கலாம். ஓ, அது கரெக்டா வைக்கணும். ஓகே, இந்த மாதிரி அடிக்கணும். ஆமாம்மா, இதுதாம்மா. இதேதான் நான் பார்த்து வச்சேன், வாங்கணும் அழகா போட்டு வைக்கணும்ட்டு. வாங்கி இதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். ஏதோ நான் கேட்டதுதான். அடுத்தது இது ஏதோ துணி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த நெக்காண்டு கூட நல்லா இருக்கு, பில் மாதிரி வச்சு. கலர் கூட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கு, சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. கீழே கூட வருமா, அழகா இருக்கு. 3/4 பேண்ட் போட்டு ஷூ போட்டா சூப்பரா இருக்கும். ஒரு ட்ரெஸ் கவர் இருக்கட்டும். இது இது என்ன? அதுதான் இது என்னன்னு தெரியுதா? ஞாபகம் இருக்கு. நானா பிரிப்பேன். நியூஸ் பேப்பர்லயே இவ்வளோ லேராமா அதுக்குன்னு போடுவேன். நியூஸ் பேப்பர் பிரிக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்ட்ரென்த் வேணும் போல. அதுக்குள்ள ஒரு திருப்பியும் முடியலடா. அதுக்கு நீ இப்படியா? நீ கட் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் டெய்லி ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்கு.
இப்படி பார்த்தேன். ஆமாமா, இப்படிதான் கம்பல் யூஸ் பண்ணுவேன். அந்த குட்டி குட்டி குட்டியா தெரியுதா? இப்படிதான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் எப்படி காண போயிடுமே தெரியல. இதெல்லாம் இதுல போட்டு அதுல போட்டு வைக்கணும். வாங்கினதெல்லாம் காணாம போயிடுது. அழகா இருக்கு. நான் இப்படிதான் குட்டி குட்டியா யூஸ் பண்ணுவேன். இப்ப கூட இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கே இல்லாத ஒரு கம்பல் போட்டிருப்பேன். குட்டியா இருக்கும். எல்லா கலரும் இருக்கு. அப்புறம் இது இதுவும் ஏதோ ட்ரெஸ் தான் நான் தெரியுது ஸ்ட்ரெச் பண்ணும் போது. ஆமா, இப்படி தொட்டாவே தெரியுது. இல்ல, பபிள் ராப்ல பண்ணிருக்கு. ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் கவர், அதுக்கு மேல ஒரு நியூஸ் பேப்பர், அதுக்கு மேல ஒரு பபிள் ராப்பர் ஏமா பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு தெரியக்கூடாது. இத்தனை லேயர் போட்டுமா என் கண்ணுன்னு அவ்வளவு ஸ்கேனிங் பண்ற அளவுக்கு இருக்கு. இது எத்தனை லேயர் போடாலும் டச் பண்ணாவே ஃபீல் ஆயிடுது. ஒயிட் கலர் ட்ரெஸ். இதுக்கு மேட்சாதான் அந்த ஒயிட் கலர் வாட்ச் வாங்குனேன். என்னது இது? ஓ, கோட். கீழே ஃபிட்டிங்கா இருக்கும் போல பிளாஸ்டிக்கோட. இது எப்படி? ஏன் அழகா இருக்குமா? அழகா இருக்கு, நல்லா இருக்கும். இது இந்த மாதிரியா? ஆமாமா. தலைகீழ போடுறேனா? இதுல வந்து ப்ளூ கலர் போட்டு இருந்துச்சு. எப்போ பாரு ப்ளூ தானே வாங்குற, அதனால நான் இந்த கலர் நல்லா இருக்கும்னு சொல்லி இதை ப்ளூ தான் எனக்கு அமையுது. மாத்தி வாங்க. இப்படி நல்லா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் போட்டு காமிக்கிறேன். ஷூ வச்சிருக்கேன், நல்லா பேக் பண்ணிக்கலாம். இல்ல, ஆமா, இந்த கவர்லயே இருக்கட்டும். இந்த இதுவாயிடும். இதுவா? இதுவும் ட்ரெஸ் தான். இந்த கத்தி ஷார்ப் இல்லம்மா. அவசரம். இது என்ன கெஸ் பண்ணு? ட்ரெஸ். என்ன ட்ரெஸ்? ஏதோ ஒரு வெஸ்டர்ன் வேர் தான். ஆனா நைட் வேர் செட்டா? ஆமாமா, நைட் ட்ரெஸ் வாங்கணும் சொல்லிட்டே இருந்தனே. 3/4 பேண்ட் நல்லா இருக்குமா? கலரு டிஷர்ட் கூட நல்லா இருக்கு. எனக்கு கரெக்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லூஸா இருந்தாதான் நல்லா இருக்கும். எஸ் இங்க கரெக்டா இருந்திருக்கும். இது லூஸா இருந்தாதான் நல்லா இருக்கும் நைட்ல தூங்குறதுக்கு. இன்னைக்கு நைட்டே போட்டு பார்த்துட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதுவும் இதுவா? அது என்னவா இருக்கும்? இது ஒரு சவுண்டுமே வரலையே.
இவ்வளவு ஹைப் கொடுக்குறீங்களே, அப்படி என்ன இருக்கும்? ம். ஸ்லிப்பரா? இந்த பாக்ஸ் பார்த்தா அவ்வளவு ஃபீல் ஆகுது, ஸ்லிப்பர் மாதிரி. இது ஸ்லிப்பர் இல்ல போலே, தர்மாக்கோல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்லிப்பர்னா இந்த நல்லா இருக்குமா? பின்னாடிக்கு வருமா? அந்த பிங்க் கோட் இருக்குல்ல, அதுக்கு மேட்சிங்கா வாங்கல. பின்னாடி கூட பொம்மை டிசைன் பாருமா கீழே. எல்லாருக்கும் முன்னாடி காமி, பின்னாடி மட்டும் காமிச்சேன். நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கும் எனக்கு போல. சைஸ் பைய இப்ப கரெக்டா தான் இருக்கு. நல்லா இருக்கு. தர்மாக்கோல் வச்சா கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்களே. அதுலதான் ஏமாந்துட்டேன். ஃபர்ஸ்ட் செருப்புன்னு கண்டுபிடிச்சேன், அப்புறம் எங்க இருக்கட்டும். அடுத்து இன்னும் பெரிய பாக்ஸா? சின்ன பாக்ஸ்ல ஹாப்பி ஆகும், எதுவும் ஆடலே. ஆனா வெயிட்டே இல்லை இது சுத்தமா. பாக்ஸ் இவ்வளவு பெருசா இருக்கு, இல்ல இருக்கானே தெரியலையே. அதுக்குள்ள ஒரு பபிள் ராப்பா. அப்படியே எதனா கண்டுபிடிக்க முடியுதான்னு பாத்து. ஸ்லிப்பரை என்னது வீட்டுக்குள்ள போற நடக்கிற ஸ்லிப்பர். ஓ மேட்சிங்கா இன்னைக்கே யூஸ் பண்றேன். ஆமா சாஃப்டா இருக்கு, நல்லா நல்லா சாஃப்டா இருக்கு. இன்னைக்கு இந்த புது நைட் ட்ரெஸ், இந்த புது செட் யூஸ் பண்றேன். இன்னும் 3 தான் இருக்கா, அதுக்குள்ள எல்லாத்தையும் பிரிச்சுட்டேன் நான். ஒண்ணு பார்த்து 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 வாங்கணும். ஆமா நான் என்னதான் காமிக்கிறீ, கீழே காமிக்கிற மாதிரி இருக்கு. டேப்பு பிக்கும் போது நான் ரொம்ப கஷ்டப்படணும்னு நீ பிளான் பண்ணி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கேம்மா. ஆமா இவ்வளவு பெரிய பாக்ஸ் பட்டல குப்பைக்கு. ஓ இதுக்குள்ள பேப்பர் மட்டும் தானா? ஓபன் பண்ணு.
ஏம்மா மனசாச்சு இல்ல ஆல்ரெடி அந்த பேக்கிங் பண்ணிட்டு இது ஏமா இப்படி பண்ணி வச்சிருக்க? பிரிக்கட்டும், பிரிக்கும் போது இவ சாவட்டும் அப்படின்னு பண்ணி வச்சிருக்க போலே. இன்னும் கூட போடணும்னு நினைச்சு அத. இந்த கத்தி இன்னைக்கு உடஞ்சிட்டா கேட்காதம்மா. அப்படி கோவம் வருது எனக்கு. நீட்டா அப்படி கோடு போடுறல அழுத்தியா அதுலயே ஓப்பன் ஆயிடும். அதுக்கு இந்த கத்தி ஷார்ப்பா இருக்கணும். இது ஏதோ உனக்கு கொடுத்ததுக்கு நீ பிரிக்கிறதுக்காக கஷ்டப்படுறீ அப்படின்ற. எதுக்கு அவ போட்டேன்னு பிரிச்சுனாதான் உனக்கு இதுலையா? இதுக்குள்ள ஒரு டேப்பா? இம்மா அநியாயமா இல்லையா? பாத்து கை பாத்து. ஐயோ வெறுத்துருவோம் போல. நான் அப்படி இருக்கேன் இந்த பேக்கேஜ் ஓபன் பண்ணும் போது. எனக்கு சிசர் வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அதுக்கு மேல என்ன கடுப்புல எந்தையாச்சும் கிளிக்கலாம். அவங்க கிளிக்கவே முடியாது. வர வர நல்லா இருக்கா? தெரியுதா? நல்லா ரெண்டும் ஒரே கலர் தான். ஒரே கலர் வேற வேற காமிச்சானுங்க. ஆனா ஒண்ணா அனுப்பிச்சுக்கிறாங்க. தெரியும். நல்லா இருக்கு. அதுலயே பார்த்தேன். அடுத்தது இன்னும் 2 கிஃப்ட் தான் இருக்கு. இதுவா இது? சரி எது பிரிக்கலாம்? இது. இதுவும் அதே மாதிரி பண்ணிருக்க மாட்டேமா? மேல மேல பேக்கிங். இந்த மாதிரி கிஃப்ட் கவர் எல்லாம் எனக்கு கிளிக்க மனசே வரல. ஆனா என்ன பண்றது, பொறுமையா பிச்சை அன்னைக்கெல்லாம் பிச்சுட்டு இருக்கணும். பர்த்டேல எல்லாம் அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது. ஸ்டார்டிங்கே ஒரு கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சு கேக் கட் பண்ணி ஆரம்பிச்சது. இப்போ நைட்லயே உட்காந்து கிஃப்ட் பிரிச்சுட்டு இருக்கேன். அதுவும் என்ன டைம் இப்போ 2:12 ஆகுது. இப்போ உட்காந்து நைட்ல உட்காந்து கிஃப்ட் பிரிச்சுட்டு இருக்கேன். காலையில பிரிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. அதான் பூவா? அழகா இருக்கு. ஓ அப்போ இத எப்படி பின்னாடி சொருவிக்கலாம்? எப்படி சும்மா கண்ணாடியில பாத்தீங்க. அழகா இருக்குமா? நான் நிஜமா அதுக்கே முடிவு வருது. நான் அந்த வெஸ்டர்ன் வேர்க்காக மெயினா வாங்கினேன். இதுல மொத்தம் 3 கலர், 3 கலர்ஸ். நல்லா இருக்கு. ஆமா வெஸ்டர்ன் வேர்க்கு இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். பரவாயில்ல, எனக்கு என்னென்ன பிடிக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்குமா. குட். லாஸ்ட் கிஃப்ட். லாஸ்ட் மார்னிங் எதனா கிஃப்ட் இருக்கா? அவ்வளவுதானா? இன்னும் ஒண்ணுதான் வரவே இல்லையே. இன்னும் ஒரு கிஃப்ட் வரல. கிஃப்ட் ஓபன் பண்ணியே டயர்ட் ஆயிட்டேன். அம்மா ஆயில் பாட்டிலா? இல்லையே, இது டிமார்ட்டோட பாட்டில்.
பேக்கேஜ் அம்மா ஏம்மா இப்படி பண்ற என்ன? உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? குள்ளசா மூணு இருக்கு. இரு ஒயிட் போட்டா எப்படி இருக்குல்லையே. நல்லா இருக்கா? கூலர்ஸ் 3 கூலர்ஸ் கேட்டுட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3. தேங்க்யூ. ஹாப்பி. இது என்னது? செருப்பு. ஹாப்பி ரொம்ப இருங்க, இதையும் வெளில எடுத்துடலாம். இங்க வைக்கிறேன். இதான் என் கிஃப்ட், மை கிஃப்ட். இதுதானே சொல்ல முடியாது, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அதுல இந்த நைட் ட்ரெஸ்ஸும் இந்த வீட்டுக்கு போட்டு நடக்கிற இந்த ஸ்லிப்பரும் நான் இன்னைக்கே யூஸ் பண்ண போறேன். இப்பவே இன்னைக்கு நைட்டே இதுல கவர்ல போட்டு வைக்கணும். ட்ரெஸ் பைத்தியம் நானு. ட்ரெஸ் தான் கிடைச்சிருச்சு, எல்லாமே நல்லா இருக்கு. ஏதோ ஒண்ணு பறந்துச்சு. என்னோட கிஃப்ட். இந்த ட்ரெஸ்ல உனக்கு எது பிடிச்சிருக்கு? சொல்லு. இதுதான் அதுதானே சொல்ல முடியாது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கா? அதுல இப்போ வந்து என்னன்னா நைட் ட்ரெஸ் கூட புதுசா தான் போட்டோம் படுக்க போறேன். இதுதான் போட்டுக்க போறேன் நைட் ட்ரெஸ். ஓகே, போய் போட்டு வா. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ட்ரெஸ் வேணும்னா இப்போ போட்டுட்டு உங்களுக்கு நான் சைட்ல போடுறேன். இந்த ட்ரெஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு, ஏன்னா மீதில நான் எப்ப போடுவேன்னு தெரியாது. இது இப்போ போட போறதுனால உங்களுக்கு சைட்ல வரும் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ரொம்ப ஓவரா ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.